அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை பத்தி பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமதி பார்க்க போறோம். 1892 1951 இவங்க காலகட்டம். இவங்க பிறப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 1892 பிறக்கிறாங்க. இவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா சீனிவாசராவ் சூடாமணி. அடுத்து 1923 பிரான்சில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொள்றாங்க. இவங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து 1927 மகளிர் காங்கிரஸ் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஆண்டும் முக்கியமானது 1927. உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தமிழக பெண் என்று ஸ்கூல் புக்லேயே டேட்டா. ஸோ முக்கியமானது தான். ராஜாஜி அமைச்சரவையில் சட்டமன்ற துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை சபாநாயகராக ருக்மணி லட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர் இவங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர்னா ருக்மணி லட்சுமதி. உங்களுக்கான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ருக்மணி லட்சுமதிக்கு? ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.